வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 2 இந்தியன் பாலிட்டி பார்க்க போறோம். இது நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸ்ல பேப்பர் 3ல யூனிட் 1ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம சிலபஸ் டிகோட் பிளஸ் வந்து அதுல என்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய டார்கெட்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்க வர்றது 3 ஏரியா தான் முக்கியமான ஏரியா. சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி அண்ட் டிபிஎஸ்பி. ஸோ இதுல சிட்டிசன்ஷிப்ல 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. மத்தபடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் தான். முக்கியமா ஃபண்டமெண்டல் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சொரன் சிங் கமிட்டியோடைய கொஸ்டின்ஸ் அதிகமா வந்திருக்கு. அதேபோல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கும்போது, ரொம்ப டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் நெறைய வந்திருக்கு. சரி, அந்தந்த டாபிக்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல அதோடைய டெஃபினிஷன் அண்ட் பேசிக்ஸ் சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபண்டமெண்டலான கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அதேபோல அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப் இத பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணும்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்புக்கான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கு, டியூவல் சிட்டிசன்ஷிப்னா என்ன, அது எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸாம்பிள் மாடல்லயும் நீங்க அத ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 குடியுரிமை சட்டம் 1955ல அத பத்தி வேற வேற டைமென்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதோடைய முக்கிய பிரிவுகள் என்ன? அது வந்து இந்தியாவுல வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த மாரி இருக்கு. ஸோ 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ட பத்தி நல்ல டீட்டெயில்டு கன்டென்ட்ட நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, அது எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துற மாரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டிங்கிறத நீங்க அப்டியே பார்த்துக்கோங்க. டைரக்ட்டாவும் நெறைய இடத்துல கேட்டிருக்காங்க. எலாபரேட் த எலாபரேட் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதேபோல என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாமே வந்து ஒரு காமனான ஆன்சர் இருந்தாவே அத ஆன்சர் பண்ணிற மாரி தான் இருக்கும். எக்ஸப்ட் கொஞ்சம் சில இந்த காமன்வெல்த்த பத்தி ஸ்பெசிஃபிக்கா அத கேட்டிருக்காங்க அப்படின்னா, அத மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா, எப்படி இந்த சிட்டிசன்ஷிப்ப அக்யூர் பண்றோம், எப்படி லூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி ப்ரொவிஷன் நம்ம ஆர்டிக்கிளோட யூஸ் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி தான் இருக்கும். 5 மோட் ஆஃப் அக்யூரிங் சிட்டிசன்ஷிப். 5 மோடுன்னு கேட்டாலும் சரி, ஜெனரலா கேட்டாலும் சரி, நம்ம அத தான் எழுதப் போறோம். அதே போல தான், அதேதான் வேரியஸ் மோட்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ 13, 15, 17ல ஒரே பேட்டர்ன்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத பொறுமையா பாஸ் பண்ணி கூட அத பாருங்க. பார்த்துட்டு அதுக்கான பிரிப்பரேஷன் எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஸோ எப்படி அக்யூர் பண்றோமோ, அதே போல எப்படி வந்து நம்ம லூஸ் பண்றோம் சிட்டிசன்ஷிப்ப, அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதேபோல இந்தியாவுல நம்மளோட சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும், நீங்க அது கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுடைய ஆர்டிக்கிள் பேஸ்டு பிரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே அது போதுமானதா இருக்கும். அத தாண்டி பார்த்தோம்னா, ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஓசிஐ கார்டு அத பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அ என்ஆர்ஐ இத பத்தியான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அதையும் நீங்க கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ஆன்சர்ஸ்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பொறுத்தவரைக்கும், முதல்ல பேசிக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அப்டிங்கிற அந்த ஃபண்டமெண்டல்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அத தாண்டி உள்ள இருக்கிற ப்ரொவிஷன்ஸ பேஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ் இத எல்லாமே ஜெனரலாவும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அத தாண்டி பார்த்தோம் அப்டின்னா, உள்ள வந்து பார்த்தோம்னா, இந்த மண்டாமஸ், ஹேபியஸ் கார்பஸ் இதுதான் ரிப்பீட்டடா கேட்ட செட்டியோரி, திரும்ப பார்த்தோம்னா மண்டாமஸ் இத பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஏரியாவுமே வந்து அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு ஆர்டிகல் 32ல அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரு ஷார்ட்டான நோட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த ஏரியாவலாம் ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, ரைட் டூ ஈக்குவாலிட்டி இத பத்தி வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, என்னென்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடீஸ்லாம் இருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டூ கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையே 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்ததா ஃபண்டமெண்டல் டியூட்டி அத பார்க்கும்போது, கொஸ்டின்ஸ் எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்க சரண் சிங் கமிட்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸையும் கேட்டிருக்காங்க. என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இவருடைய ப்ரொவிஷன் எல்லாமே, இவருடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாமயும் இருப்பாங்க. ஸோ அது என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த அந்த ஆன்சர் சரண் சிங் கமிட்டி பத்தி கேட்கும்போது, அத நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இன்கார்ப்பரேட் பண்றாங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதே போல தான் அதே கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? திரும்ப திரும்ப அந்த ஒரு மாடல் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற மாரி டைரக்ட் கொஸ்டினாவும் முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோட இது செட்டப் வந்து மாறிருச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, டிபிஎஸ்பிய பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய டிபிஎஸ்பில லட்சுமிகாந்த் புக்லாம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? காந்தியன், சோசியலிசம் இந்த மாரிலாம்.
ஸோ அந்த மாரி பிரிச்சத நீங்க ப்ராப்பரா அத வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே, இவங்க அனலிட்டிக்கலா கேட்கிற கொஸ்டின்ஸையும் ஆன்ஸர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சோசியல் அந்த ஏரியாவ காந்தியன் பிரின்சிபல்ஸ பேஸ் பண்ணியும், எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கோடைய கன்டென்ட் எல்லாமே நீங்க சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் அந்த இதுலருந்து நீங்க ப்ரொவிஷன்லருந்து நீங்க எடுத்து, இந்த ஆன்ஸர வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். அதேபோல இந்த டிபிஎஸ்பிய வச்சு எப்படி வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ஸ்டேட்டோடைய பாலிசி ஃபார்முலேஷன்ல அத எப்படி ஃபண்டமென்டலா எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த 24, 23லாம் கொஸ்டின் கேட்கும்போது, கொஸ்டினுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டே இருக்கு. ஸோ நீங்க ப்ராப்பரா அந்த கொஸ்டின வந்து பிரேக் பண்ணி டீகோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்க டைரக்ட் கொஸ்டின் எழுதுற கன்டென்ட்ல இருந்தே நீங்க எழுதிடலாம். 2 தனித்தனியா டைரக்ட் கொஸ்டின எழுதுறத ஒண்ணா மெர்ஜ் பண்ணி நீங்க கொஞ்சம் அனலிட்டிக்கலா எழுதுற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் டெப்த்தா பார்த்துக்கங்க. மத்தபடி முதல்ல ஸ்டாட்டிக்கான ஏரியாவுக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. அதேபோல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும், டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதேபோல இன்டர்நேஷனல் பீஸ வந்து ப்ரமோட் பண்றதுல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன்ஸ்லாம் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், அதேபோல ஆர்டிகிள் 40. ஸோ இதுலயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுல நம்மளுடைய சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி இந்த ஏரியாவுல நீங்க படிக்க வேண்டிய ஏரியாங்கிறது எல்லாமே டைரக்ட்டா நீங்க பிலிம்ஸுக்கு இது எல்லா ஏரியாவும் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஸோ அத ரிட்டன் பிராக்டிஸ் பண்ற மாரியும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அத வந்து நம்ம டெய்லி குடுக்குற அந்த 4 கொஸ்டின் மட்டும் நீங்க அதுக்கான ஆன்ஸர்ஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு, மத்த எல்லா ஏரியாவுக்குமே நீங்க புக்லயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலருந்து நீங்க ஆன்ஸர் எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே, அத ஆன்ஸர் பண்ற மாரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவுல நம்ம அடுத்த டெய்லி டார்கெட்டுக்கான சிலபஸ் டிகோடிங்கும், அதுல என்ன பிஒய்க்யூ கேட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தேங்க் யூ.